மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டோபாலஜியில் ஒரு முக்கியமான கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது காலேஜ் டிஆர்பிக்கும் வரக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே 101 கொஷின் நான் கொடுத்துட்டேன். இப்போ 102வது கொஷின் வந்து பார்க்குறோம். லெட் எக்ஸ் கம்மா டி பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி. இந்த டி இருக்கு பாருங்கள், இது டிஸ்கிரீட் டிஸ்கிரீட் டோபாலஜினா என்ன? இந்த டீயில் எக்ஸோட எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ், அந்த கலெக்ஷன் ஒன்றா தொகுத்து ஒரு டோபாலஜி ரெடி பண்ணுறோம். அந்த டோபாலஜிக்கு பேர் தான் டிஸ்கிரீட் டோபாலஜி. அப்போது எக்ஸ் கமா டிங்கிறது இங்கே டிஸ்கிரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸு. லெட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் பி ஏ சப்செட்டு. அப்போது எக்ஸோட சப்செட்டு தான் இந்த ஏ அப்படின்னா, தென் ஏ இஸ் காம்பேக்ட். எக்ஸோட சப்செட் ஏ அது காம்பேக்டாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ஏ ஃபைனைட்டு, அந்த ஏ வந்து நாட் ஃபைனைட்டு, ஏ இஸ் அன்கவுண்டபிள், நன் ஆஃப் திஸ். பாருங்கள், டோபாலஜியில் என்ன சொன்னேன்? எக்ஸோட எல்லா சப்செட்ஸும் இருக்குன்னு சொன்னேன். அதான் டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொன்னேன். அப்போது கண்டிப்பாக இந்த ஏ வந்து டவுவில் இருக்கும், எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஏன்னா எக்ஸோட எல்லா சப்செட்ஸுமே டீயில் இருக்கும் இல்லையா? சரி, அப்படியேப்பட்ட அந்த சப்செட் ஏ வந்து காம்பேக்டாக. காம்பேக்ட்னா கீழே வர இந்த 4 எது ட்ரூ. அப்படி ஏ வந்து காம்பேக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஏ ஃபைனைட்டாக இருக்குமா? இப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்கிறாங்க. அந்த ஏ ஃபைனைட்டாக இருக்குமா, நாட் ஃபைனைட்டா, அன்கவுண்டபிளா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. நிறைய ரிசல்ட்ஸு, தியரம், ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினிஷன்ஸு இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை தான் அவங்க கொஷினாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். அதுக்காக தான் ஒன்றா தொகுத்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா தொகுத்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டுருக்கோம். டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட்டு, தியரம், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நாங்கள் நிறைய ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருப்போம். அதை படிச்சிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் யோசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்கள், எ சப்செட் ஆஃப் discrete topological space. A subset of discrete topological space. A subset of discrete topological space is compact if and only if it is finite. அதாவது ஃபைனைட்டாக இருந்தால் சப்செட் ஆஃப் டிஸ்கிரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து காம்பேக்டாக இருக்கும். சப்செட் ஆஃப் டிஸ்கிரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் காம்பேக்டாக இருந்தால் அந்த செட்டு ஃபைனைட்டாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ். இதாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க? டிஸ்கிரீட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸோடைய சப்செட்டு தான் காம்பேக்டாகவும் இருக்குன்ட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அது ஃபைனைட் தானே. இந்த ரிசல்ட் படி, இந்த ரிசல்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நல்லா படிச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. இப்போ நாட் ஃபைனைட் சொன்னது தவறு, அன்கவுண்டபிள் சொன்னதும் தவறு, ஃபைனைட். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இஸ் எவ்ரி ஃபைனைட் செட் கவுண்டபிள்? எல்லா ஃபைனைட் செட்டும் கவுண்டபிளா? ஆமான்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கவுண்டபிள், காரணத்தையும் சொல்லுங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து ஏ இஸ் அன்கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க, அன்கவுண்டபிள் வராது. ஏன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் இதிலே இருக்குது. அடுத்தது பாருங்கள், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2 ஓப்பன் இன்டர்வல். தென் இந்த எக்ஸ் இருக்கு பாருங்கள், எக்ஸ் இஸ் ஹோமியோமார்பிக் டு க்ளோஸ்டு 0 ஓப்பன் 1. இது வந்து இதுக்கு ஹோமியோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ் இஸ் நாட் ஹோமியோமார்பிக் டு ஓப்பன் 0 1. எந்த 2 ஓப்பன் இன்டர்வலும், நல்லா கவனிங்க, எந்த 2 ஓப்பன் இன்டர்வலும் ஹோமியோமார்பிக்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது ரெண்டுக்கும் இடையில் என்னால் ஒரு ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியும். அது ரிலேட்டட் வீடியோ நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் போடுங்க, இந்த வீடியோஸ்லாம் அனுப்புகிறேன். சரிங்களா? எந்த 2 ஓப்பன் இன்டர்வலும் ஹோமியோமார்பிக் டு ஈச் அதர். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க? நாட் ஹோமியோமார்பிக் சொன்னது தவறு தானே. இதுவும் ஓப்பன், இதுவும் ஓப்பன், கண்டிப்பாக 2 ஹோமியோமார்பிக்காக இருக்கும். எப்போ நம்ம 2 செட்டை ஹோமியோமார்பிக் சொல்ல முடியும்? அது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியணும். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் இஸ் ஹோமியோமார்பிக் டு ஆர். இந்த எக்ஸ் வந்து ஆருக்கு ஹோமியோமார்பிக்கா, நன் ஆஃப் தீஸ். இப்போ இந்த 4ல் எது ட்ரூ அப்படின்னா பாருங்கள், எந்த 2 ஓப்பன் இன்டர்வலும் ஹோமியோமார்பிக்னு தெரியும், நாட் ஹோமியோமார்பிக் சொல்லியிருக்கீங்க, இது தவறு, இது எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு ஓப்பன் இன்டர்வலு இன்னொன்று வந்து செமி ஓப்பன். பாருங்கள்,
இப்போ ஹாஃப் ஓப்பனாக இருக்குது ஒன்று, இன்னும் ஒன்று ஓப்பனாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஓப்பன் இன்டர்வல்ஸும், இதுதான் ஓப்பனு, இது ஆஃப் ஓப்பன், இந்த ரெண்டு இன்டர்வல்ஸ்க்கு இடையில் உங்களால் ஒரு ஹோமியோமார்ஃபிசம் சொல்ல முடியுமான்னா நிச்சயம் சொல்ல முடியாது. அப்போ இது ரெண்டும் நாட் ஹோமியோமார்ஃபிக். இங்கே நாட் ஹோமியோமார்ஃபிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது நம்ம டிக் பண்ணியிருக்கலாம். இது ரெண்டும் நாட் ஹோமியோமார்ஃபிக். இது ரெண்டுக்கும் இடையில் நம்மளால் ஒரு ஹோமியோமார்ஃபிசம் கூட சொல்ல முடியாது. அதே போல் இது ரெண்டும் ஹோமியோமார்ஃபிக், ஒன்றுக்கு ஒன்று ஹோமியோமார்ஃபிக். இது நாட் ஹோமியோமார்ஃபிக் சொன்னது தவறு. எந்த ரெண்டு ஓப்பன் இன்டர்வலும் ஹோமியோமார்ஃபிக், எந்த ரெண்டு க்ளோஸ்ட் இன்டர்வலும் ஹோமியோமார்ஃபிக். சரிங்களா? ஏன்னா அது ரெண்டுக்கும் இடையில் நம்மளால் ஹோமியோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ண முடியும். ஒன் ஹோமியோமார்ஃபிசம். ஹோமியோமார்ஃபிசம் என்ன? அது வந்து 1 ஆன்டுவாக இருக்கணும். அதே போல் அது கண்டினியூஸாக இருக்கணும். எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு எஃப் இன்வெர்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும். சரிங்களா? அப்போ எஃப் நீங்கள் எப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்போ நீங்கள் ஹோமியோமார்ஃபிசம் சொல்லலாம்? ஹோமியோமார்ஃபிசம், நாட் ஹோமோமார்ஃபிசம். ஹோமோமார்ஃபிசம்னா வேறு. ஹோமியோமார்ஃபிசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இருக்கணும், ஆன்டுவாக இருக்கணும். அதே போல் எஃப் கண்டினியூஸாக இருக்கணும். எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு அந்த எஃப் இன்வெர்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் அந்த எஃப்பை நம்ம ஹோமியோமார்ஃபிசம் சொல்லலாம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையிலையும் நம்மளால் ஹோமியோமார்ஃபிசம் சொல்ல முடியாது. இது ரெண்டுக்கும் இடையில ஹோமியோமார்ஃபிசம் சொல்ல முடியும். ஆனால் நாட்டு ஹோமியோமார்ஃபிக் சொல்லிட்டாங்களே, தவறு, இது எடுத்துக்கூடாது. இப்போது இது ரெண்டுக்கும் இடையில இந்த ஓப்பன் -π/2 +π/2க்கும் ஹோல் ஆர்க்கும் ரெண்டும் ஹோமியோமார்ஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட். ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில என்னால் ஒரு ஹோமியோமார்ஃபிசம் சொல்ல முடியும். எந்த ஹோமியோமார்ஃபிசம் சார் சொல்லுங்கள் பார்ப்போம். tan x. Tan x is a function from -π/2, +π/2 to r. இது வந்து 1 onto கண்டினியூஸு. tan இன்வர்ஸ் x இருக்கு பாருங்க. tan இன்வர்ஸ் x எங்கேருந்து எங்கே? ஆர்லேருந்து ஓப்பன் π/2, +π/2. இதுவும் கண்டினியூஸ் தான். முக்கியமாக டொமைனை கவனிங்க. நான் சொல்கிற டொமைன் தான் முக்கியம். இதுவும் கண்டினியூஸ் தான். tan x வந்து 1 ஆன்ட்டுவா? எஸ், கண்டிப்பாக ஆன்ட்டு. இந்த இன்டர்வலில் இங்கே மெயினாக டொமைனை பாருங்கள். இங்கே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஆன்ட்டு தான் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த இன்வெர்ஸும் கண்டினியூஸாக இருக்குது. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோமியோமார்ஃபிசம். அப்போ tan x கண்டிப்பாக ஹோமியோமார்ஃபிசம், டவுட்டே இல்லை. tan x f(x) = tan x is ஹோமியோமார்ஃபிசம். எங்கே? இங்கே பாருங்கள். இங்கே -π/2, +π/2 இதில் இந்த tan x ஆனது ஹோமியோமார்ஃபிசமாக இருக்குது. ஏன்னா f 1 இருக்குது, ஆன்ட்டுவாக இருக்குது. f is 1 and onto. 1 இருக்குது, ஆன்ட்டுவாக இருக்குது. tan x வந்து 1 ஆன்ட்டு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? f கண்டினியூஸாக இருக்குது, டவுட்டே இல்லை. f is continuous. இங்கே fன்றது என்னது? tan x. இப்போ f இன்வர்ஸ் இருக்கு பாருங்கள். tan இன்வர்ஸ் x is continuous, is also continuous. இப்போ இதுவும் கண்டினியூஸ் ஆகிடுச்சா? அப்போ this implies f is homeomorphism. சார் எஃப்னா அந்த tan x சார்? மொட்டையாக மாரி சொல்லக்கூடாது. அதுதான் முதல்ல சொல்லிட்டாங்க பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறீங்கன்னா டொமைன் ரேஞ்சு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லணும். அது tan x அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பாட்டு எதையும் பேசக்கூடாது. அதுதான் முதல்ல நான் அதை சொல்லிட்டேன். இந்த டொமைனில் கண்டிப்பாக tan x ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கும், டவுட்டே இல்லை. ஓகே, சரி. அப்போது இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கும் இந்த ஆர்க்கும் இடையில் என்னால் ஒரு tan xன்ற ஹோமியோமார்ஃபிசம் சொல்ல முடிஞ்சால் அது ரெண்டும் ஹோமியோமார்ஃபிக் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று ஹோமியோமார்ஃபிக். அப்போது நம்ம எது தான் வந்து ஷேட் பண்ணணும்? ஆப்ஷன் சி, ரைட்?
இப்போ இந்த ஓப்பன் இன்டர்வலும் இந்த ஆஃப் ஓப்பன் இன்டர்வலும் செமி ஓப்பன் ஆஃப் ஓப்பன் சொல்லலாம். இது ரெண்டும் வந்து ஹோமியோமார்பிக் இல்லை. ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியாது. அதே போல் எந்த ரெண்டு ஓப்பன் இன்டர்வலும் ஹோமியோமார்பிசம், ஏன்னா இது எந்த ரெண்டு ஓப்பன் இன்டர்வலும் ஹோமியோமார்பிக், ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில என்னால் ஒரு ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியும். சார் அப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஹோமியோமார்பிசம் என்ன சார்? எந்த ரெண்டு ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாலும், இது மட்டும் இல்லை, எந்த ரெண்டு ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாலும் என்னால் ஒரு ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியும். அது ரிலேட்டட் வீடியோ போட்டுட்டேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதே போல் எந்த ரெண்டு க்ளோஸ்டு இன்டர்வலும் ஹோமியோமார்பிக் டு ஈச் அதர், எந்த ரெண்டு க்ளோஸ்டு இன்டர்வல் இடையிலையும் ஹோமியோமார்பிசம் சொல்ல முடியும். ஸோ இது ரெண்டும் ஹோமியோமார்பிக் டு ஈச் அதர் தான், ஆனால் நாட் ஹோமியோமார்பிக் சொன்னதுனால இதை நான் சூஸ் பண்ணலை. நன் ஆஃப் திஸ் சொல்கிறது தவறு. ஏன்னா எக்ஸ் ஹோமியோமார்பிக் டு ஆர் ஆச்சு. இப்போ தானே சொன்னேன், அதுக்கு இது ரெண்டுக்கும் இடையில ஒரு tan x என்ற ஹோமியோமார்பிசம் நான் டிஃபைன் பண்ணிட்டேனே. ரைட்? உங்கள் டொமைன் செட்டு இது நம்ம இறந்துடாதீங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய நாங்கள் டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வரோம். டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம், வேணுன்றவங்க வாங்கி படிங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.